guys, welcome back. இன்னைக்கு நான் உங்களோட ஒரு அழகான தகவலை பத்தி ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது எதை பத்தி அப்படின்னா நம்ம வீட்ல கட்டக்கூடிய மாயிலை தோரணங்கள். இந்த மாயிலை தோரணங்களை நம்ம ஏன் வீட்ல கட்டுறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரீசன் என்ன அப்படின்றத நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு ஆராய்ச்சியில ஒரு மாங்காய் இலையை பறிச்சு அதை மைக்ரோஸ்கோப்ல வச்சு செக் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா மரத்துலேருந்து தனியாக எடுத்ததுக்கு அப்புறமும் அது தொடர்ந்து ஆக்சிஜனை வெளிவிட்டுட்டே இருக்கு. இந்த ஒரு ரீசன் தான் ரொம்பவே முக்கியமான ரீசன். இதனால தான் நம்ம வீட்டிலலாம் மாயிலை தோரணங்களா இதை கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் எல்லாமே நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. விழா காலங்களில் நம்ம வீட்டில் கூட்டம் நெரிசல்கள் இருக்கும், நிறைய ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த இடத்துல ஆக்சிஜன் பற்றாக்குறை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பற்றாக்குறையை நீக்கிறதுக்காக தான் இந்த மாயிலை தோரணங்கள் கட்டுறாங்க. இதை கட்டுறது மூலமாக இது தொடர்ந்து ஆக்சிஜனை வெளியிட்டுட்டே இருக்கும். நமக்கு அந்த இடத்துல ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படாது. இதுதாங்க உண்மையான ரீசன். இதனால தான் நம்ம வாழையடி வாழையா நம்ம வாழ்க்கையில இந்த மாயிலை தோரணங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.